ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிமோட்டில் என்னென்ன கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மோடு, சரிங்களா? மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே இருக்க பாருங்கள், இந்த சிம்பிள் மோடு பார்த்தீங்களா? இது மாற்றிங்கன்னா இது ஃபுல்லாக மாறும். 24 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. ஆனால் வந்து கூலிங் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், சரிங்களா? இது நீங்கள் எந்த ஆப்ரேட் பண்ணாலும் கூடாது, குறையாது, சரிங்களா? இது வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடுறது. அடுத்து இது ஃபேனு, வெறும் ஃபேன் மட்டும்தான் ஒர்க் ஆகும், கூலிங் எதுவுமே வராது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆட்டோ, இது எல்லாமே அதுவே ரேண்டமாக ஒர்க் ஆகிறது. இது பார்த்திங்கன்னா இதுதான் கூலிங், சரிங்களா? கூல் ஆகிறது. இது வந்து 26 டிகிரி செல்சியஸ் இருக்குது. கூட்டுறது குறைக்கிறது எப்பயும் போல இதுதான் ஆன் ஆகும், உங்களுக்கு தெரியும். இது வெறும் நார்மலாக ஃபேன் அப்படின்னா ஃபேன் மட்டும் அப்படியே ஒர்க் ஆகும். இதுலேயே இந்த தெரியுதுங்களா? கூலிங்லேயே வந்து என்ன அளவுக்கு நமக்கு வேணுன்றது இதை பொறுத்து மாறும். அதே மாதிரி 5 in 1 கன்வர்ஷன் கொடுத்திங்கன்னா கொடுக்கலையே எங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா மாறும். 100 டிகிரி, அதாவது 100 டிகிரின்ற இது பார்த்திங்கன்னா 100 ஃபுல் ஸ்பீடில் வருதுன்னு அர்த்தம். அடுத்து 5 in 1 கம்மி பண்ணிங்கன்னா 80, 60, 40 அப்படியே கம்மியாகிடும். மறுபடியும் 100 வந்துடும், ஓகேங்களா? இந்த மாதிரி இது வந்து டர்போ, இது வந்து நல்ல கூலிங்க்கு ஹச்சின்னு வந்திருக்கு பாருங்கள், ஹை கோல்டுன்னு வரும். ஸோ இதுக்காக இது வந்து ஆப்ஷனை மாற்றிக்கலாம். இது ஆக்சுவலி இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரேண்டமாக செட் ஆகிருக்க நம்பர். இது வந்து ஒரு 4 மோடு. இப்போ 16னா ரொம்ப கூலிங் ஆனதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா 26, 16 இது வந்து தனித்தனியாக செட் பண்ணணும் நம்ம. ஸோ இது 2 வந்து செட் பண்ணியிருக்கேன், அதனால் இருக்குது. அதுக்கப்புறம் டைமர் ஆன் ஆஃப், நமக்கு எந்த டயத்தில் ஆன் ஆகணும், எந்த டயத்தில் ஆஃப் ஆகணுன்றதை நம்மளே செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10:40 PM ஆன் ஆகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த சமயத்தில் ஆன் ஆகிரும். அதே மாதிரி எப்போ ஆஃப் ஆகணுன்றதும் இருக்குது. ஸோ டயத்துக்கு ஆஃப் ஆகிக்கிறோம், சரிங்களா? இதுக்கப்புறம் இது கிளாக் வந்து நம்ம டைம் இப்போ இருக்க டயத்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ கரெக்டான டைம் வைக்கணும். இப்போ 9 PM என்னோட இதில் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 9 வச்சாச்சு. இது வந்து ஸ்விங்கு, இது 2 ஸ்விங் இருக்கும். ஒன்று வந்து அப் அண்ட் டவுனு, ஒன்று வந்து சைடு டு சைடு. இது வந்து ஸ்லீப் கொடுத்துட வேண்டியது. லைட் வந்து இந்த லைட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசியில் இருக்க லைட்டு வந்து ஆன் ஆகணுமா ஆஃப் ஆகணுமான்றதை பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.